உண்மையில் ஜெயிலுக்குள் கைதிகளிடம் வந்து செல்போன் வந்து புழங்குதா? நீங்கள் என்ன புதுசாக இருக்கிறீங்க? ஜெயிலுக்குள்ளே செல்ஃபோன் இருக்குது. அது இல்லாமல் ஜெயில் இருக்காது, ஜெயில் இயங்காது. சில அதிகாரிகள், சில காவலர்கள் வந்து காசுக்கு விலை போய் செல்ஃபோனை கொண்டு வந்து உள்ளே கொடுப்பாங்க. திருந்ததுக்கான ஒரு கூடம், சிறை கூடம் நினைப்போம். சிறையில் திருந்தலாம் முடியாது, சிறை தான் உருவாக்குற கூடம். துப்புரவு பணியாளர்னு சிறைக்கு யாரும் கிடையாது. ஒரு பீடி 2 பீடி தருவாங்க, 5 பீடி தருவாங்க, கூட்டத்துக்கு வந்துடுவாங்க. அதே பிளாக்கை சுத்தம் படுத்துறதுக்கு எவனா திருட்டு கேஸில் வந்திருப்பான், அவனை பயன்படுத்தி பிளாக்கை சுத்தம் பண்ணுவாங்க. இந்த நாட்டை சுரண்டி கொள்ளையடிச்சவனுக்கு ஏ கிளாஸ், அவனுக்கு உயர்தர வகுப்பு. இந்த நாடு நல்லா இருக்கணும், இந்த மக்கள் நல்லா இருக்கணும் போராடி ஜெயிலுக்கு வந்திருப்பான், அவனுக்கு அச்சி சோறு. கைதிகளுக்கு வந்து இப்போ சிறைத்துறை நிர்வாகமே பயந்து தான் இருக்கணுமா? பயந்து தான் இருக்கணும், இல்லைன்னா அவங்க நிர்வாகம் பண்ண முடியாது. பெரிய பெரிய டான் இருப்பாங்க, பெரிய பெரிய ஆளாக இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன தேவையோ கொடுத்துடணும், பிளாக்கை கொடுத்துடணும். குங்குமத்தை எடுத்து அப்படியே நீ விடுவார், நீ விட்டார், போயிட்டு வா, வெற்றியோட சொல்லணும், செய்தி வரணும், பத்திரிக்கை பார்ப்பேன். 3 நாள் பத்திரிக்கை செய்தி வரும்னு சொல்லி அனுப்பிவிட்டார். 3 நாள் பத்திரிக்கை செய்தி இருந்துச்சு படுகொலை. அவன் போய் 3 நாள் தான் ஆகும். ஃபைன் டைம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் செங்குகன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் விசிகாவின் மதுரை மண்டல செயலாளர் திரு மாலின் அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சமீபத்தில் வரக்கூடிய நிறைய வழக்குகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஜெயிலுக்குள்ள இருந்தே ஒரு பிரபல ரவுடி 2-3 கிரைம் மர்டர் பண்ண ஒரு ஆள் தான் வந்து ஸ்கெட்ச்லாம் போட்டு கொடுக்குறாரு அப்படிங்கிற ரீதியெல்லாம் வந்து தொடர்ந்து ஒரு கேஸாக வந்துக்கிட்டே இருக்கு. உண்மையில் ஜெயிலுக்குள் கைதிகளிடம் வந்து செல்போன் வந்து புழங்குதா? நீங்கள் என்ன புதுசாக இருக்கிறீங்க? ஜெயிலுக்குள்ளே செல்ஃபோன் இருக்குது. அது இல்லாமல் ஜெயில் இருக்காது, ஜெயில் இயங்காது. ஜெயிலுக்குள்ளே கஞ்சா, செல்ஃபோன் இதெல்லாம் இருந்தால் ஜெயில் இயங்கும், இல்லைன்னா இயங்காது. ஏனென்றால் பெரிய பெரிய தாதாக்கள், பெரிய பெரிய ரவுடிகளை வந்து கட்டுப்படுத்தணும்னா இதெல்லாம் அங்கே உள்ளே தான் கட்டுப்படுத்த முடியும். நான் ஒரு நீண்ட நாள் சிறைவாசியாக இருந்தனால என்னுடைய அனுபவத்திலும் சொல்கிறேன். 2வது வந்துட்டு நிர்வாகமே இதை ஊக்குவிக்கும். சில அதிகாரிகள், சில காவலர்கள் வந்து காசுக்கு விலை போய் செல்ஃபோனை கொண்டு வந்து உள்ளே கொடுப்பாங்க. ஒரு 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 செல்ஃபோன் கொடுத்தோம்னா 10,000 20,000 தருவாங்க அப்படின்னு உள்ளே கொண்டு செல்ஃபோன் கொடுப்பாங்க. இந்த கமிஷன் யாருக்கு போகுது? அங்கே உள்ள சின்ன சின்ன காவலர்கள் தான். மேலே இருக்க ஜெயிலர், சூப்பர்லாம் அந்த மாதிரி சூப்பர்ன்றதுக்கு போகாது. சில ஜெயிலர் செய்வாங்க. சில ஜெயிலர் வந்துட்டு தன்னுடைய சாதிக்காரன், தன்னுடைய சொந்தக்காரனுக்கு செல்ஃபோன் கொடுப்பாங்க, வைப்பாங்க. இது நடக்குது. இது தமிழ்நாட்டு சிறையில் எல்லாரும் நடந்துட்டு தான் இருக்குது. ஆனால் குற்றம் எங்கே அங்கேருந்து உருவாகுதுன்னா, கைதிகளை முதல் தலைமுறை குற்றவாளிகள் வராங்களா சிறைக்கு, முதல் ஒரு கைதியாக வரான் சிறைக்கு வரானா, அவனை தனிமைப்படுத்தணும். அவனை கொண்டு போய் இந்த கேங் கைதியோட போட்டுருவாங்க. அப்போ அவன் ஏற்கனவே வெளியே இருந்து ஒரு அடிதடி சண்டை கேஸில் உள்ளே வந்திருப்பான். உள்ளே வந்தன இந்த புதுசாக சிறைக்கு போனவனை இந்த கேங்கில் இருக்க ரவுடிஸ் என்ன செய்யும்னா, அவனை தயார்படுத்தும். அவனை வந்து நீ வெளியே போ, நாங்கள் இருக்க, அவனை பார்த்துக்கோ, வச்சுக்கோ, இதெல்லாம் ஒரு வழக்கு இல்லை அப்படின்ட்டு அவன் வந்து ஒரு ஹீரோயிசமாக உருவாக்கி, அதே அந்த 20 வயசுக்குள்ளே வந்து ஒரு டான் மாதிரி வெளியே வந்து நம்மளும் பெரிய ஆள் தான் அப்படின்ட்டு சில தவறான நடவடிக்கையில் ஈடுபட்டு மறுபடியும் சிறைக்கு போவான். சிறைக்கு போனால் அவன் ஒரு வகுப்பு எடுப்பான் புதுசாக வர கைதிகளுக்கு, அவன் ஒரு கேங் உருவாக்குவான். இப்படி படிநிலை கேங் வந்து இன்னைக்கு வரைக்கும் ஜெயிலில் உருவாகிட்டு தான் இருக்குது. சிறை வந்து நம்ம எல்லாம் நினைப்போம், சிறை வந்து திருந்ததுக்கான ஒரு கூடம், சிறை கூடம் நினைப்போம். சிறையில் திருந்தலாம் முடியாது, சிறை தான் உருவாக்குற கூடமே. கைதிகளை ப்ரொமோட் பண்ணுற இடம், குற்றவாளிகளை ப்ரொமோட் பண்ணுற இடமே சிறை தான். ஆனால் தமிழ்நாட்டிற்குள்ள பல சிறைச்சாலைகள் இருப்பவர்கள் வந்து அவங்கள சீர்திருத்தணும், அவங்களுக்கு வந்து சமூகத்தில் நல்ல மனிதனாக மாற்றி வெளியே அனுப்பணும் அப்படிங்கிறதானே காவல்துறையுடைய நோக்கமாக இருக்குது. சிறைச்சாலையுடைய நோக்கம் அதுவாக தானே. அவங்க அப்படி கிடையவே கிடையாது. இன்னைக்கு நீங்கள் சிறை பார்த்தீங்கன்னா பெண்களை தவிர எல்லாமே சிறையில் கிடைக்கும். இன்னைக்கு கறி போடுறாங்க, முட்டை போடுறாங்க, மீன் போடுறாங்க, மட்டன் போடுறாங்க, எல்லாமே கிடைக்குதுல்ல. சப்பாத்தி, இட்லி, குருமா எல்லாம் கிடைக்குது. ஒரு ஹாஸ்டலில் எப்படி இருக்கலாமோ அப்படி இருக்கலாம் ஜெயிலில். இவ்வளோ போடுறாங்க, எல்லாமே காசு கொடுத்தா வந்துடும்ல கேண்டீனில். நீங்கள் ஒரு குற்ற வழக்கில் போகிறாங்க, அவனை நீங்கள் எது சிறையில் அடைக்கிறீங்க? திருந்தன்னு அடைக்கிறீங்க. அப்போ முதல் குற்றவாளியில் நீங்கள் என்ன செய்யணும்னா, தனிமைப்படுத்தி அவனை மன ரீதியான பயிற்சி கொடுத்து அவனை திருத்தணும். இது ஒரு வாழ்க்கை இல்லை, நீ வந்திருக்க வழக்கு மோசமான வழக்கு, இது வந்து இது தேவையில்லை. இப்போ 18 வயசா 20 வயசா நீ படிக்கணும், வைக்கணும். 35 வயசுக்கு மேலே நீ உணர்வ இந்த வாழ்க்கை ஏண்டா வந்தேன்னு சொல்லிட்டு அப்படின்ட்டு அவனுக்கு வந்து மன ரீதியான பயிற்சி கொடுக்கணும். அதெல்லாம் சிறையில் இல்லைல்ல. சிறைக்கு ஒரு டாக்டர் இருப்பாங்க, 2 டாக்டர் இருப்பாங்க. 2000 கைதிக்கு 2 டாக்டர் தான் போடுவாங்க. ஒரு சிறையில் 2000 பேர் இருக்காங்கன்னா 2 டாக்டர் தான் போடுவாங்க. அவங்க எவ்வளோ மணி நேரம் அவங்க வேலை பார்ப்பாங்க? அவங்க வரவே மாட்டாங்க. சில இடத்துலலாம் சாயங்காலம் வருவாங்க, கையெழுத்து போட்டு போயிடுவாங்க. அவங்க தான் வந்து சிறையிலே இருக்கணும், சூப்பரண்டு மாதிரி. அவங்க டாக்டர் தான் சூப்பரண்டு மாதிரி. ஏன்னா வந்து ஒரு கைதி என்ன ஆச்சு, அவன் என்ன சாப்பிட்டானா சாப்பிடலையா அப்படின்னு பார்க்குறதே அவங்க தான். முதல்ல சாப்பாடு வந்து அவங்கள்ட்ட போய் பரிசோதனை பண்ணிட்டு தான் சாப்பாடே போகணும். அப்படி உள்ள நபர் டாக்டர் அவங்கள கண்டுக்க மாட்டாங்க. ஏன்னா
கைதிகளை பார்த்தா இலக்கணம் பார்க்குறது. குற்றவாளி அவனை வந்து கைதியை பார்க்கும்போது குற்றம் செஞ்சவனும் இருப்பான், குற்றம் சாட்டப்பட்டவனும் இருப்பான், அந்த குற்றத்துக்கு அவனுக்கு சம்மந்தமே இருக்காதுன்னு சிறையில் இருப்பான். செத்தவன் செருப்பை கூட பார்க்கல ஒரு பழமொழி இருக்கும். செத்தவன் செருப்பை கூட பார்த்துருக்க மாட்டான், ஆனால் சிறையில் தண்டனை கழிப்பான். அப்போ அப்படிப்பட்டவனெல்லாம் வந்துட்டு இயல்பாகவே ஒரு இறக்கப்படணும்ல. ஏதோ ஒரு பாதிக்கப்பட்டிருப்பான், இல்லை குடும்ப ரீதியாக சண்டை போட்டு வந்திருப்பான், மனைவியை கொண்டிருப்பான், அண்ணன் தம்பியை கொண்டிருப்பான், ஏதோ ஒரு வழக்கு கொலை குற்றங்களில் ஈடுபட்டவங்க மீது எப்படி கருணை காட்ட முடியும்? ஏங்க திட்டமிட்டு கொலை செய்யறது வேறங்க, தொழிலா இருக்கிற கொலை செய்யறது வேறங்க, ஆத்திரத்தில் கொலை செய்யறது வேறங்க. ஆத்திரத்தில் செய்யற தவறுகள் கொலைகள் தவறு இருக்கலாம், தவறு தெரிஞ்சே செய்யறது வேற, தப்பு இல்லையா? தவறு வேற தப்பு வேறல்ல. கொலையை எப்படியுமே நம்ம நியாயப்படுத்த முடியாது. நியாயப்படுத்த சொல்லல, நீங்க கொலை தப்பு தான், தவறு தான், அதை ஞாபகம். ஆனால் அதை பிரித்து பாருங்கன்னு சொல்கிறோம். இப்போ ஒரு குடும்ப ரீதியாக பாதிக்கப்பட்டிருப்பான், மனைவி தப்பாக போயிருப்பான், கொண்டிருப்பான். அப்படி வரவனே நீங்கள் அப்படி தான் பார்ப்பீங்களா? அவனை வந்து நீங்கள் மனநல ரீதியாக அவன் பாதிக்கப்பட்டிருக்கான், அப்படி தான் நிறைய பேர் மனநோயாக ஆயிடுறான். மனைவியை கொண்டு சிறைக்கு வந்துடுவான், வந்தனே மனநோயாக மாறிடுவான். என் முன்னாடி கொண்டேன்னுப்பான். அம்மாவை கொண்டு வந்திருப்பான், பெத்த தாயை கொண்டு வந்திருப்பான், எங்கள் அம்மாவை கொண்டுன்னு புலம்பிட்டு அலைவான். அண்ணன் தம்பி கொண்டு வந்திருப்பான், எங்கள் அண்ணனை கொண்டேன் என்ன பண்ணேன், எங்கள் அண்ணன் வந்து என் முன்னாடி தப்பாக நடந்துக்கிட்டான், அதெல்லாம் கொண்டேன், எங்கள் அண்ணன் இப்படிலாம் இருப்பாங்க, மனதில் பாதிக்கப்பட்டிருப்பாங்க, மெண்டல் ஆயிடுவாங்க. அப்போ நீங்கள் அவனை வந்து நீங்கள் பக்குவப்படுத்தணும். அவனுக்கு வந்து நீங்கள் மன ரீதியாக மனநல டாக்டர் வச்சு அவனுக்கு வந்து அவனை சரிப்படுத்தணும்ல. இதெல்லாம் செய்கிறது கிடையாது. சிறையால் வருமானம் வருதா, சூப்பரண்டு வருமானம் வருதா, டாக்டருக்கு லஞ்சம் வருதா, இதுதான் நடக்கும். சிறையில் செல்ஃபோன் வச்சுருக்கான், சிறையில் கஞ்சா விற்கிறான், சிறையில் சாப்பாடு சரியில்லை, சிறையில் வந்து ஒரு அப்ராணி கைதி செயலுக்கு வந்திருப்பான், ஏதோ கிராமத்தில் வந்திருப்பான், அவன் சாப்பிட்டானா சாப்பிடலையா, அவனுக்கு என்ன தேவை, அவனுக்கு சோப்பு இருக்கா, எண்ணெய் இருக்கா, இதெல்லாம் கேட்கணும்ல. நீங்கள் எண்ணெய், சோப்பு, பெட்ஷீட்டு, தலையணி எல்லாம் கொடுக்கணும். இது ஜெயில் மேனுவல், புரியுதுங்களா? போர்வை கொடுக்கணும், பெட்ஷீட் கொடுக்கணும், எல்லாம் கொடுக்கணும். ஆனால் எதுவுமே தரமாட்டாங்களே கைதிகளுக்கு. ஒரு போர்வை தரமாட்டாங்க. விசாரணை சிறைவாசிக்கும் கொடுக்கணும், தண்டனை சிறைவாசிக்கும் கொடுக்கணும். தண்டனை சிறைவாசிக்கு வேற மாதிரி உடை கொடுக்கணும், விசாரணை சிறைவாசி போர்வை தலையணி கொடுக்கணும். இதெல்லாம் மேனூரில் இருக்குது, ஆனால் தரமாட்டாங்க. உங்கள் வீட்டில் பெட்ஷீட் வாங்கி சொல்லுவாங்க. இதில் ஊழல் நடக்கும். விரிக்கிற தலையணிலேருந்து ஏன்னா குளிக்கிற தண்ணியில் இருந்து ஊழல் நடக்கும். தண்ணி வெளியே இருந்து கொண்டு வந்து ஊற்றுவாங்க, அதில் வந்து 10 லாரி வந்திருக்கும், அவன் 20 லாரி கணக்கு போடுவான், புரியுதுங்களா? ரெண்டாவது ஜெயிலில் வந்து சிறையில் வந்து சுத்தம் பண்ணுறதுக்கு துப்புரவு பணியாளர் இருக்கணும். ஒரு ஜெயிலுக்கு ஒரு துப்புரவு பணியாளர் இருப்பான். மற்றதெல்லாம் யாருன்னா அந்த புதுசாக சிறைக்கு வரான கைதி, அவனை தான் வேலை வாங்குவாங்க. சுற்றி கூட்ட வைக்கிறது, அவனுக்கு இந்த பீடி கொடுத்தா கூட்டுவாங்க, கூட்டுக்கு எங்கன்னு சொல்லி பீடி கொடுத்தா 1 பீடி 2 பீடி தருவாங்க, 5 பீடி தருவாங்க, கூட்டுறதுக்கு வந்துடுவாங்க. அதே பிளாக்கை சுத்தம் படுத்துறதுக்கு எவனா திருட்டு கேஸில் வந்திருப்பான், அவனை பயன்படுத்தி பிளாக்கை சுத்தம் பண்ணுவாங்க. புதுசாக ஜெயிலுக்கு வந்திருப்பான், அவனை பயன்படுத்துவாங்க. இதுதான் நடக்கும் இல்லையே. துப்புரவு பணியாளர்னு சிறைக்கு யாரும் கிடையாது. அப்போ இதில் ஊழல் இருக்கு, சாப்பாட்டில் ஊழல் இருக்கு. என்னன்னா நீங்கள் ஜெயிலில் இரவு எடுக்கிறாங்கல்ல, இரவு 12 மணிக்குள்ளே எடுத்துட்டாதான் உங்களுக்கு சாப்பாடு அளவு, உங்களுக்கு சாப்பாடு காலைல வரும். நீங்கள் 2 மணிக்கு 3 மணிக்கு சாப்பாடு தர மாட்டாங்க. அதே மாதிரி முதல்ல வந்து சாப்பாடு உங்களுக்கு கிடையாது. நீங்கள் உள்ளே அடைக்கப்பட்டு மறுநாள் கணக்கு வருவீங்க, காலை சாப்பாடு கிடையாது. அப்படி இல்லை. நீங்கள் சிறைக்குள்ளே வந்து உங்களுக்கு சாப்பாடு தரணும். சிறைக்குள்ளே வந்து உங்களுக்கு மருத்துவ பரிசோதனை செய்யணும். உங்கள் உடம்புல என்ன நோய் இருக்குது, சுகர் இருக்கா, என்ன இருக்குன்னு தெரியும். உங்கள் நோய்க்கு தகுந்தவே உணவு கொடுக்கணும். விசாரணை சிறைவாசிக்கு, தண்டனை சிறைவாசிக்கு வேற. தண்டனை சிறைவாசிக்கு சிறை நிர்வாகம், மாவட்ட நீதிபதி, மாவட்ட ஆட்சித்தலைவர் தான் தண்டனை சிறைவாசிக்கான கார்டியன். விசாரணை சிறைவாசி கார்டியன் யாருன்னா மேஜிஸ்ட்ரேட் இல்லை நீதிமன்றம், ஹைகோர்ட்டு, டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டு, இவங்க தான் வந்து அவருக்கான கார்டியன். அவர் விசாரணை சிறைவாசியாக இருக்கும்போது அவருடைய உடல் என்ன இருக்குது, என்ன உணவு தேவை, அவர் எந்த நோயில் வந்திருக்காரு, அவருக்கு எப்படி உணவு சாப்பிடணும்னா சொல்லி கொடுக்கணும். ஆனால் அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. எவனாச்சும் கோடிக்கணக்கில் ஊழல் பண்ணியிருப்பான், கோடிக்கணக்கில் மக்களை ஏமாத்திருப்பான், நிறுவனம் வச்சு நடத்திருப்பான், லஞ்சம் பண்ணியிருப்பான், அதிகாரியாக வந்து பெரிய கோடி கொள்ளையடிச்சிருப்பான். அப்படி வரவனுக்கு வருமான வரி கட்டினார், இவர் கட்டி கொண்டு இருக்கிறார், அதனால் இவருக்கு A கிளாஸ் சாப்பிடுமா. ஒருத்தன் இந்த நாட்டில் சமூகத்தில் இவ்வளோ பெரிய நெருக்கடி பிரச்சனை இருக்குது, இவ்வளோ பெரிய தீண்டாமை நடந்துக்கிட்டு இருக்கு, தமிழ் அழிக்கப்படுது, மொழி அழிக்கப்படுது, பண்பாடு அழிக்கப்படுது, போராடி இருப்பான். அவன் சிறைக்கு வருவான், அவன் அந்த அச்சு சோறன் சாப்பிடணும். இந்த நாட்டை சுரண்டி கொள்ளையடிச்சவனுக்கு A கிளாஸ், அவனுக்கு உயர்தர வகுப்பு. இந்த நாடு நல்லா இருக்கணும், இந்த மக்கள் நல்லா இருக்கணும், போராடி ஜெயிலுக்கு வந்திருப்பான், அவனுக்கு அச்சு சோறு. இதுதான் சிறை மேனுவல். இல்லை, நாட்டுக்கு உண்மையாக நேர்மையான வழியில் தானே அவங்க வந்து வரியை வந்து செலுத்தியிருப்பாங்க. ஏங்க அடிச்சல கொள்ளையை தான் அடிச்சிருக்கான், திருடு. ஏங்க நிதி நிறுவனங்கள் பேரில் மக்களை ஏமாத்தி தான் உள்ள வரான். பவுடர் இருக்குல்ல, பவுடர் ப்ரௌன் சோர், மெத்தல்லாம் இருக்குல்ல,
இவனுக்கு ஏ கிளாஸ் வருவான் தெரியுமா ஜெயிலில்? ஏன்டா அப்போ வருமானம் இருக்கட்டா ஏ கிளாஸ் வருவீங்களா? என்ன நியாயம்? நான் சொல்ல புரியுதா? பவுட்ரு ப்ரௌன் சோறு மெத்தனால் கஞ்சா கடத்தி உள்ளே வரான், அவன் படிச்சிருக்கான், அவன் வருமானம் கட்டுறக்காண்டி அவனுக்கு ஏ கிளாஸ் தருவீங்களா? இது சமூகத்துக்காக மக்களுக்காக போராட்டத்துக்கு அஜி சோறு தருவீங்களா? அப்போ சிறை மேனுவலை மாற்றணுங்கிறேன். சிறையில் இருக்கிற மேனுவல், நிர்வாக மேனுவல் வந்து இன்றைக்கும் வெள்ளைக்காரன் போட்ட மேனுவல் நடந்துகிட்டு இருக்கு. வெள்ளைக்காரன் என்ன மேனுவல் வச்சிருந்தானோ அது நடந்துட்டு இருக்கு. அந்த மேனுவல் மாற்றணும், அதான் சரியா இருக்கும். இப்போ கஞ்சா வந்து சிறையில் வந்து ஈஸியாக புழங்கும் அப்படிங்கிறீங்க. ஆனால் இது மாதிரி கஞ்சா வித்தாரு அப்படிங்கிற குற்றச்சாட்டுலாம் கைதாகி உள்ள போய் நிறைய வருஷம் ஜெயில் தண்டனை நிறைய பேர் இருக்காங்க. சிறையிலே கஞ்சா ஊத்து கைதாயிருக்காங்க. ஆனால் அந்த மாதிரி கேஸும் வந்து இருக்கு. அப்படி பார்க்கும்போது ஜெயிலர், அங்கே இருக்கக்கூடிய வார்டன், இவங்கெல்லாம் என்ன தான் பண்ணுறாங்க? தமிழ்நாடு இருக்கு, தமிழ்நாட்டில் கள்ளச்சாரம் வைக்கிறாங்க இல்லையா? தமிழ்நாட்டில் டாஸ்மாக் இருக்கா இல்லையா? அதே மாதிரி சிறையும். சிறை நிர்வாகம்னா 2000 கைதி இருக்கானா, இந்த 2000 கைதியும் அதில் வந்து குறைந்தபட்சம் 2000 பேரில் ஒரு 1000 பேர் வச்சுக்கோங்க. 1000 பேர் வந்து அப்ராணி சப்ராணி கிராமத்தில் பொண்டாட்டி கொண்டு பிள்ளையை கொண்டுட்டு அண்ணன் தம்பி கொண்டு சொத்துக்காண்டி நிலத்துக்காண்டி சண்டை போட்டு வந்துருப்பான். மற்ற 1000 பேர் இருக்கான்ல, அதெல்லாம் யாரு சொல்றது இங்க இருங்க, காவல்துறை சொல்ல கேட்காம வந்திருப்பான் உள்ள. பெற்ற தாய் தாப்பன் சொல்ல கேட்க மாட்டான், காவல்துறை சொல்ல கேட்க மாட்டான். அதெல்லாம் மீறி தான் படுகொலைகள் கொலைகள் செஞ்சுட்டு உள்ள வருவது, கூலிப்படை இந்த மாதிரி போயிட்டு. அப்புறம் அவன் எப்படி சிறை அதிகாரி பயப்படுவான்? அவன் யாருக்குமே பயப்பட மாட்டான்ல. அப்போ அவனுக்கு கொடுக்க வேண்டிய தேவை என்னன்னா 2 விஷயம். ஒன்று செல்போன் கொடுத்துடணும், 2 கஞ்சா கொடுத்துடணும். கொடுத்தா அவன் அமைதியாயிருவான். அப்பதான் நிர்வாகம் பண்ண முடியும், இல்லை நிர்வாகம் பண்ண முடியாது. இது யதார்த்தம் தான். கைதிகளுக்கு வந்து இப்போ சிறைத்துறை நிர்வாகமே பயந்து தான் இருக்கணுமா? பயந்து தான் இருக்கணும், இல்லைன்னா அவங்க நிர்வாகம் பண்ண முடியாது. பெரிய பெரிய டான் இருப்பாங்க, பெரிய பெரிய ஆளாக இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன தேவையோ கொடுத்துடணும், பிளாக்ல கொடுத்துடணும். அவங்களுக்கு என்ன, அவங்க நேர்காணல் போகிறாங்களா, அவங்க ஃப்ரீயாக நேர்காணல் பேசணும், ஃப்ரீயாக இருக்கணுமா, அவங்க மனு வருதா, அவங்களுக்கு ஊர்கா வருதா, என்ன வெளியேருந்து வருது, பொருளை கொடுத்துடணும். இப்போ நான் சிறையில் இருந்தேன், நான் வந்து சிறையில் இருக்கும்போது நான் அந்த ஊறுகா, இந்த காஞ்ச கறி இதெல்லாம் சாப்பிடுவோம். அப்போ அதெல்லாம் கொடுத்துருவாங்க, நான் போய் நிற்பேன், கொடுத்துருவாங்க. அது கொடுப்பாங்க. ஏன்னா சிறைக்குள்ளவங்களால பிரச்சனை வரக்கூடாது. கருவாடு இதெல்லாம் நம்ம வாங்கி இப்போ ஃப்ரீயாக எல்லாம் கிடைக்கும். நாங்கள் அப்போ வாங்குவோம் கருவாடு, அவங்க கருவாடு காஞ்ச கறிலாம் வாங்கி எடுப்போம், மனுவில் வாங்குவோம், மனுலேயே வாங்குவோம், அதையே வாங்கி கொடுப்பாங்க. இது யதார்த்தம் தான். ஏன்னா வந்து அப்போ நிர்வாகம் பண்ண முடியும். இதை வாங்கி நீங்கள் என்ன தனியாக சமைச்சிக்க முடியுமா? நான் குழம்பு வைப்போம், கறியை வறுத்துக்குவோம், அதெல்லாம் செய்வோம். இப்போ இன்னைக்கு வந்து எல்லாமே கேண்டீனில் கிடைக்குது. அன்னைக்கு கேண்டீனில் கிடைக்காது, இன்னைக்கு கேண்டீனில் கிடைக்குது. சிறைக்குள்ள ஒருத்தரை வந்து உள்ள வைக்க போறாங்க அப்படின்னா, ஸோ அவங்கள என்ன மாதிரியான விதமாலாம் செக் பண்ணுவாங்க? கைதியை பொறுத்து விசாரணை அந்த அந்த நடவடிக்கை இருக்கும். முதல் கைதியாக சிறைக்கு வரானா அவனை நார்மலாக செக் பண்ணி அனுப்பிடுவாங்க. தொடர்ந்து இவனுக்கு சிறைக்கு வர பழக்கம் இருக்குது. சில ரவுடிகள் டான்னு சர்ச் பண்ண மாட்டாங்க. என்னன்னா வந்து அவன் சில ரவுடிஸை வந்து என்னன்னா நான் எதுவும் கொண்டு வர மாட்டாங்க, நேர்மையாக இருப்பாங்க. ஏன்னா அவங்க பெரிய ஆள் இல்லை, ரவுடிசம்ல. சார் வணக்கம்யா, இவ்வளோ வந்திருக்கு, இந்த பிஸ்கட் கொண்டு வந்தேன், இந்த இருக்குது அப்படின்னு போட்டு போயிடுவாங்க, விட்டுருவாங்க. இந்த கஞ்சா ரோல் ஏற்றுவான் சிறைக்குள்ளே. இந்த மழை வருதுல்ல, ஆசானா வாயுவில் வந்து ரோல் பண்ணி கஞ்சாவை ஏற்றி கொண்டுருவாங்க. அப்படி கொண்டு வரவொன்னே கரெக்டாக வந்து அந்த கேட்டில் காவலர் பார்த்துருவார், கார்டு பார்த்துருவார். இவன் ஏன்னா அவன் எழுதிக்கிட்டு இருப்பான், அந்த உள்ளே ஏற்றி வச்சுப்பான் ரோலு, அந்த ரோல் முட்டிக்கிட்டு நிற்கும். அப்போ இவன் என்ன மாதிரியாகவே இருக்கான், வளைகிறான் நெளிகிறான்னு சொல்லிட்டு வா உட்காந்து எந்திராம்பாங்க. சிறை காவலர் கேட்டில் இருக்கு உட்காந்து, அது தெரியும் இவன் கொண்டுறான்னு தெரியும். உட்காந்து எந்திரனா அவன் 2-3 முறை உட்காந்து விழுந்துடும், மழை விழுகும்ல, அந்த மாதிரி பழக்கம் விழுந்துடும். அப்போ அவனை வந்து கொண்டு அடைச்சிடுவாங்க. அது ஒரு சிலர் என்ன செய்வானா, அவன் போகிறப்ப ஏட்டையா அப்படின்னு செவுத்துல மண்டையை முட்டி ரத்தம் வச்சிருக்கான், அடிக்கக்கூடாதுக்காண்டி. அப்படி குறமுறா சில பேர் இருப்பான், அதில் போகும்போது மண்டையை முட்டி ரத்தம் வச்சுக்குவான், இல்லை பிளேட் வச்சு பிளேட் அறுத்துக்குவான், ஏட்டையா ரொம்ப பெரிய அறுத்துக்குவான். அதனால அந்த வழக்கெல்லாம் போட மாட்டாங்க சிறைக்குள்ள. இது சிறையில் ஒரு வாடிக்கை. இந்த கைது கொண்டுருவான், சில பேர் ஏட்டையா விடுங்க அப்படின்னா விட்டுருவாங்க, காசு கொடுத்துருவாங்க. இவன் அந்த கேங்கில் இருக்கேன், அந்த கோஷ்டிவன் போட்டோம் அப்படின்னா விட்டுருவாங்க. அந்த மாதிரி அதெல்லாம் சிறைக்குள்ள கஞ்சாலாம் போயிட்டு இருக்கு. காவலர் தப்பு பண்ணிட்டு உள்ள போயிட்டு மீண்டும் அதே தப்பு தானே செய்யறாங்க. காவலர் எப்படி ஒரு திருந்தக்கூடிய இடமா இருக்கும்? அதுக்கு தான் சொல்றேன், முதல் முறையா சிறைக்கு வர கைதிகளை தனிமைப்படுத்தி வைக்கணும், அவனுக்கு மன ரீதியான பயிற்சி கொடுக்கணும், அவனுக்கு டாக்டர் வந்து மன தத்துவ பயிற்சி கொண்டு வரணும். இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து நான் பேசுகிற எல்லா ஊடகங்களையும் சொல்கிறேன்னா, முதல் சிறைக்கு வர கைதிகள் தனிமைப்படுத்தி வைங்கிறது. நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல் இந்த சிறையிலேருந்து நிறைய ஸ்கெட்ச்லாம் வெளியே வருது. அதன் காரணமாக இங்கே சமூகத்தில் நிறைய குற்றங்கள் நடக்குது. ஒவ்வொரு தலைவர்களேருந்து இவங்கள நீங்கள் போட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் ஸ்கெட்ச் உள்ளேருந்து தான் வருது அப்படிங்கிறாங்க. இது எப்படி சாத்தியமாகுது? இது அவங்களுடைய கேரக்டரே அப்படியே இருக்கும். அவங்களுடைய தொழில்ன்ற முடியாது, ஒரு கேரக்டர். அவங்க வந்து டானாக இருப்பாங்க, அவங்களுக்கு பிடிக்காத நபர் இருப்பாங்க. அப்போ அவங்க சிறைக்குள்ள வந்து அதை அந்த செயல் திட்டத்தை வந்து உருவாக்குவாங்க. அவங்களுக்கு ஆனால் வெளியே இருப்பாங்க.
இது நடக்க தானே செய்யும். இதெல்லாம் தடுக்கலாம் முடியாது. இது இன்றைக்கு இல்லை, தொடர்ந்து வந்து செல்ஃபோன் இல்லாத காலத்திலே வந்து 30-40 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து சிறையை விட்டு வெளியே போகும்போது எனக்கு தெரிஞ்சு நான் இருக்கும்போது ஒரு 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 ஒரு- ஒரு நண்பர் வெளியே போகிறாரு. இன்னொரு நண்பர் என்ன செய்கிறாருன்னா, வெளியே போகிற அவரை முடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து குங்குமத்தை எடுத்து அப்படியே நீவி விட்டார். போயிட்டு வா, வெற்றியோட சொல்லணும், செய்தி வரணும், பத்திரிக்கை பார்ப்பேன், 3 நாள் பத்திரிக்கை செய்தி வரும்னு சொல்லி அனுப்பிவிட்டார்ப்ப. 3 நாள் பத்திரிக்கை செய்தி வந்துச்சு படுகொலைன்னு சொல்லி. அவன் போய் 3 நாள் தான் ஆகும். 3 நாளில் வேலை செய்கிறாங்களே. எந்த செல்ஃபோன்லாம் 20 வருஷத்துக்கு முன்னாடி இன்னைக்கு எல்லாமே கிடைக்குது. எப்படி ஒரு நவீனமாக இருக்குங்களா? இது பார்க்கணும். இது நடக்க தான் செய்யும். திருடனாக பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாதுன்ற ஒரு பாடல் இருக்குது. அதை மாதிரி குற்றவாளியாக பார்த்து திருந்தவில்லை என்றால் குற்றத்தை ஒழிக்க முடியாது. கிரைம் ரேட் அதிகமாக இருக்கிற A+ ரவுடிகளை வந்து எப்படி ஜெயிலர், வார்டன், அப்புறமேல சிறையில் உள்ள காவலர்கள் எல்லாருமே எப்படி கண்காணிப்பாங்க? கண்காணிக்கலாம் முடியாது. அவங்களெல்லாம் தூக்கி சாப்பிட்டு போயிடுவாங்க. அதெல்லாம் சும்மா சிறையை வந்து ஜெயிலர் கண்காணிக்க முடியாது. கைதி தான் ஜெயிலை கண்காணிப்பாங்க. என்னங்க அப்படியே உல்டாவா சொல்கிறீங்க? கைதி எல்லாம் அவங்க கண்காணிக்க முடியாது. காப்பா பெருசா கள்ளம் பெருசான்னு இருக்குது. காப்பா பெருசா கள்ளம் பெருசான்னு ஒரு பழமொழி இருக்குது. கைதியில் வந்து அவங்களா பார்த்து நம்ம அமைதியாக இருக்கணும், நம்ம சிறை கட்டுப்பட்டு இருக்கணும், அப்படி இருந்தால் தான் கட்டுப்பட்டு ரைட் ஓகே அப்படின்னு இருப்பாங்க ஒழிய அதிகாரிகள்லாம் கட்டுப்படுத்த முடியாது யாரையும். அது வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் A+ ரவுடிகளுக்கும் நிர்வாகத்துக்கும் அண்டர்ஸ்டாண்டிங்கில் சரி வணக்கங்க வணக்கம் ரைட் ஓகே நீங்கள் என்ன பண்ணி அப்படி போகிறது தான். மற்றபடி A+ அந்த மாதிரி ரவுடிலாம் போய் அதை செய் உட்காரு எந்திரி அவங்க தூங்குனா கூட பக்கத்தில் போக முடியாது. அப்படி சொன்னால் ஜெயிலருக்கு அதிகாரம் இருக்குல்ல. தூங்குறாப்லையா? தூங்குறாரு, அண்ணன் தூங்கிட்டு இருக்காப்ல, சரி தூங்கட்டும் கணக்கு எடுத்தேன் அவ்வளோதான். அப்படி தான் போவாங்க. இல்லை, இன்கேஸ் வேலை செய்ய சொன்னால் அது மாதிரி கேட்குறேன். வேலையெல்லாம் சொல்ல முடியாதுங்கன்னா என்ன வேலை சொல்லுவீங்க? வேலை பூடாக்க சொல்ல போகிறீங்க? அதெல்லாம் வேலையெல்லாம் சொல்ல முடியாது, ஒன்றும் சொல்ல முடியாது. அவங்கள வந்து காலேஜ் A+ வழியில் காலைல ஒரு பாடம் நடக்கும். எந்தெந்த செல்லில் யாராக இருக்கான்னு விசாரிப்பார். யாராவது வெளியே வாய்தா போயிருக்காங்க, யார் வந்து ஆல்ட்டு போயிருக்கா. A+ வழி ஆல்ட்டு போவாங்க. இப்போ பல வழக்கு இருக்கும், ஆல்ட்டு போவாங்க. அதை மட்டும் விசாரிச்சுக்குவாங்க. அதில் யாராவது முக்கியமான அந்த A+ வழி பார்க்கணும், வெளியே வந்து IAS ஏதாவது தகவல் சொல்லியிருப்பாங்க, ரிப்போர்ட் போட்டிருப்பாங்க, வாய்தா இருக்குது கோர்ட்டுக்கு போனார் அப்படின்னு ரிப்போர்ட் போடுவாங்க. போய் காலைல பார்க்கணும்னா போய் பார்த்து நீங்கள் உங்களுக்கு வாய்தா இருக்குது, கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்க, வாய்தா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதான் நடக்கும். இதுவரை உங்கள் பல்வேறு கருத்துக்களை உங்களோட பெருமைக்கு மிக்க நன்றி சார். நன்றி.